வந்திருக்கிறோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். உணவு திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். மற்றும் இங்கு சிறுதானிய உணவுகளுடைய ஒரு மாதிரி தோட்டமும் காட்டப்பட்டுள்ளது. ஒரு வீட்டுடன் ஒரு இயற்கையுடன் அமைந்ததாக செல்லப்பிராணிகள் மற்றும் பயன்தரு ஆடு மாடு கோழி வளர்ப்புடன் சேர்ந்த வீட்டு தோட்டத்துடன் இந்த சிறுதானிய வீட்டு தோட்ட அமைப்பு காட்டப்படுகிறது. கம்பு, குரக்கன், திணை, வரகு போன்றவையும் காட்டப்படுகிறது. பாருங்கள், பயன்களான திணை, வாழை, கமுகு போன்ற மரங்களும் காட்டப்படுகின்றது. அதாவது சிறுதோட்ட நாங்கள் வீடுகளில் இதை வளர்க்கலாம். சிறுதானியங்கள் அதனுடைய முன்மாதிரியான ஒரு அமைப்பு தான் இங்கே காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இலவாக வீட்டிலே வளர்க்கலாம். நன்றாக தண்ணீர் வளர்த்து பூக்கண்டுகள் வளர்க்கலாம். அதிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற சில சிறுதானிய உணவு வகைகளைத்தான் நாங்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல சிறு முயற்சியாளர்கள் இங்கு வந்து தமது உற்பத்திகளை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கார்னரிலே இருக்கின்ற பல்லுயிர் என்ற ஒரு அமைப்பினால் இந்த சிறுதானியங்கள் விவசாயிகளிடமிருந்து ஊக்குவிப்புக்காக செய்து அதை பேக்கெட் பண்ணி விற்கின்றார்கள். எனவே வெளிநாட்டில் உள்ள அன்பர்கள், தேவைப்படுகின்ற அன்பர்கள் இதை தொடர்புபடுத்தி பெற்றுக்கொள்ளலாம். அதாவது சிறு தானியங்கள் என்பது இவையெல்லாம் ஒரு வகையான அரிசி வகைகள் தான். எவ்வாறு நாங்கள் குத்தரிசி, புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, சம்பா அரிசி போன்றவை பாய்க்கிறோமோ அதே போல் இதை வைத்தையும் அரிசியாக பாய்க்க முடியும். அதனுடைய பதம் தெரியாததால் மக்கள் இதை பெரிதாக நாடுவதில்லை. தற்பொழுது இந்த சிறுதானியங்கள் தொடர்பாக அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ மற்றும் அதனுடைய பெருமை தெரிந்து பலர் அதை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இந்த சிறுதானியத்திலிருந்து தயாரிக்கப்படுகின்ற சில உணவு வகைகள் காட்டப்படுகின்றது. இறங்கு தோசை எவ்வாறு செய்யலாம் என்றும் அதுமாதிரி இறங்கு களி எவ்வாறு செய்யலாம் என்றும் என்னுடைய செய்முறைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. அதுமாதிரி திணை தோசை எவ்வாறு செய்யலாம் என்றவாறு காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நிறைய யூடியூப் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம். சிறுதானிய உணவு வகை இந்தியாவிலே மிக பெருமளவிலே செய்யப்படுகின்றது. பெருமளவான வேல்யூ பெருமை பொருட்கள் செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. ஆனால் இங்கே இலங்கை, குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் குறைவாக காணப்படுகின்றது. பாருங்க, வரகு அப்பம், வரகு இடியப்பம், வரகு உப்புமா போன்ற பொருட்கள் செய்முறை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. பாருங்க, அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வரகு உப்புமா அப்படி செய்யலாம் என்று. நம்ம பொதுவாக நாங்கள் ரவா உப்புமா தான் செய்திருப்போம். இது சிறுதானியம் உற்பத்தி. அப்போ வித்தியாசமாக செய்கின்ற பொழுது சிறுவர்களும் அதை விரும்பி உண்பார்கள். எங்களுக்கும் அதனுடைய போஷணை பெருமானம் அதே மாதிரி இங்கே பாரம்பரியமான மாட்டு சவாரி காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. பாருங்க, மக்கள் இதில் மாடுகளை செய்கிறார்கள். நாட்டு இன மாடு காட்டப்படுது. அதே போல் புராதன காலங்களில் பயன்படுத்தப்பட்ட தொல்பொருள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பாருங்க, ஓலையில் செய்யப்பட்டது, செம்புகள் திரையில் செய்யப்பட்டது. இந்த வயது இந்த ஐயா நீண்ட காலமாக கேர நகரில் இந்த புராதன பொருட்களை பராமரித்து வருகின்றார். அவருடைய காட்சி பொருட்களால் நாங்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு வகையான அழிந்து வருகின்ற மக்கள் பாவனையில் முன்பு இருந்தது. இப்பொழுது நவீன டெக்னாலஜி காரணமாக இவை அனைத்தும் பயன்பாட்டிலிருந்து அற்றுவிட்டது. அதை அவர் கச்சிதமாக சேகரித்து பாதுகாத்து கொண்டிருக்கிற பாருங்க. இந்த பழைய காலத்திலே முனிவர்கள் சித்திரங்கள் நடக்கின்ற காட்சியமைப்பு இது. மற்றும் ஓலைகளால் செய்யப்பட்ட பனை வந்து கற்ப தரு என்று யாழ் மாவட்டத்தில் பொதுவாக வடபகுதியிலே குறிப்பாக ஏராளமான பனை மரங்கள் காணப்படுகின்றன. ஆனால் அதனுடைய உற்பத்தி என்பது குறைவாக காணப்படுகின்றது. பாருங்க, ஓலை தொப்பி, ஓலை பெட்டி என்று பல்வாறு திருகணை, நீத்துப்பட்டி, கூடைகள், இடியப்பத்தட்டு போன்ற பாய் போன்று நிறைய பல்வேறு பனை சார்ந்த உற்பத்திகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அது ஒரு பயன் செய்யப்படுகின்ற தற்போது இளம் தலைமுறையினர்கள் பெற்றுவதில்லை. தன்னுடைய 80வது வயதிலும் அம்மா இதை செய்து உற்பத்தியாக செய்து முயற்சி செய்து காட்சிப்படுத்தி கொண்டு வருகிற பாருங்க, ஓலைப்பட்டி எல்லாம். அது மாதிரி இது வந்து ஒத்து கொண்டு சொல்லப்படுகின்றது. புராணங்களிலே
கிலோ கிராம் என்பது போல அது அளக்க பயன்படுத்தப்படுற இந்த கொத்து பாருங்க. எல்லாம் இப்போ கொத்துனால யாருக்கும் தெரியாமல் இருக்குது. பால்பட்டு ஆவாகுழுன்ற கொத்து தான் தெரியும். பாருங்க பெரிய பெரிய பெட்டி இதில் இப்போ மலையாளத்தில் இப்போ நாங்கள் மூடி வைக்கிறது போல உணவுகள் வைக்கப்பட்டுள்ளது. அதேமாதிரி பெரிய பெட்டியாக செய்து உடுப்புகள் கூட வைக்கிறத காட்சிப்படுத்தாங்க. பாருங்க சின்ன ஹேண்ட்பேக் இப்போ இவ்வளோ மாடர்ன் தோல் ஹேண்ட்பேக் அதுதான் புராதன ஹேண்ட்பேக். அதே போல் தான் இந்த சிரட்டையிலும் வெளிநாடுகளில் பல உற்பத்திகள் வேல்யூ பெருமதிசீர் உற்பத்திகள் செய்யப்படுகின்றன. ஷெம்போ மற்றும் சாக்கோல் கரிக்கட்டி மற்றும் சிரட்டை உற்பத்திகள் பாருங்க அதிகளவான சிரட்டைகள் செய்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நினைவு சின்னங்கள் மற்றும் தேர்தலை கப்புகள் மற்றும் அலங்கார பொருட்கள் கோயில் சின்னங்கள் போன்றன காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது பாருங்க. அதேபோல் தான் இங்கு இன்னொரு நண்பர்னாலே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது புராதன காலங்களிலே பயன்படுத்தப்பட்ட காசுகள் பாருங்க. புராதன காலத்தில் பயன்படுத்தப்பட்ட 5 சதம் 10 சதம் ஒரு வெள்ளி போன்றவை உள்ளூர் நாணயங்களும் வெளிநாட்டு நாணயங்களும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த அன்பர் கூறுகையிலேயே சொன்னார் இதெல்லாம் மலேசியா ஒரு வள்ளி எல்லாம் இல்லை 50 வள்ளி எல்லாம் மலேசியா பெருமதிய வெள்ளி என்பார்கள். இப்போ அமெரிக்கா டாலர்ஸ் பவுண்ட்ஸ் ரியால் என்று சொல்வது போல மலேசியா பணத்தை வெள்ளி என்று கூறுகிறார்கள். அதிலே 50 வள்ளி ஒரு வள்ளி கூட அங்கே பொருட்கள் வேண்டாம். ஆனால் இங்கே இலங்கையில் தான் அது இப்பொழுது இப்போ நம்மள வர பிச்சைக்காரன் கூட முந்தி 5 ரூபா 1 ரூபா கொடுத்த வேண்டும். இப்போ 50 ரூபாயில் 100 ரூபாயில் பான் சாப்பிட எனக்கு 100 ரூபா தான் ஆண்டு கேட்கக்கூடிய இலக்கி எங்களுடைய பணப்பெருமதி இலங்கையினுடைய பணப்பெருமதி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்பது அந்த அம்பேர் கூறினார். அவர் காலமாக இதை தான் ஒரு பொழுதுபோக்காக சேமித்து வைத்ததாக இப்போ சிறு சிறு சேமித்து இப்போ அதிகளவான புராதன அந்த பயன்பாட்டில் அற்ற பணங்கள் காணப்படுவதாக கூறினார். இலங்கையில் தான் பயன்பாட்டில் இல்லை. வெளிநாடுகளில் எல்லாம் அந்த 1 ரூபா அந்த வெளிநாட்டு நாணயங்களும் இங்கே அவர் காட்சிக்கு வைச்சிருந்தார் பாருங்க. ஜமேக்கா மலேசியா சிங்கப்பூர் நோர்வே போன்ற நாடு காட்சிப்படுத்தினார். அதே போன்று இங்கு ஒரு இயற்கை உரம் அதாவது இப்பொழுது மண்வளம் குன்றிக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பயிர்களும் குன்றிக் கொண்டிருக்கிறது. இயற்கை சார்ந்த உரப்பாவனை தொடர்பான ஒரு ஸ்டோலும் காணப்பட்டது. இது பயன்தரு சில அரிய புத்தகங்கள் இப்போ எல்லாம் ஃபோனோடு வந்துட்டு. அதே போல் தான் இங்கு பாரம்பரிய விளையாட்டுகள் இந்த இளைஞர்கள் மத்தியில் இப்பொழுது போதை குடி கஞ்சா போன்ற வாழ்வெட்டு போன்ற துர்நடத்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவைகளை ஊக்குவிக்கும் முகமாக இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் இந்த இதெல்லாம் பழைய 90 கிட்ஸுக்கு தெரிந்திருக்கும். அதாவது நாங்கள் நக்கிலித்தட்டு கெட்டிப்புல் உரியடி மாட்டுச்சவாரி பட ஓட்ட போட்டி நீரோட்ட போட்டி போன்றவை எல்லாம் உடம்புக்கும் ஆரோக்கியம் மனதுக்கும் ஆரோக்கியம் காணப்பட்டது. அதே போல் இங்கு பாரம்பரிய மச்ச கூழ் ஒடியல் கூழ் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒடியலிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற கூழ் இதெல்லாம் பழைய அன்பர்களுக்கு தெரியும். தடிமண் காய்ச்சல்ண்டா ஒரு ஒடியல் கூழ் குடிச்சு விட்டா சும்மா மூக்காலேருந்து தண்ணி மூக்கு சளியெல்லாம் ஒழுகி எல்லாம் கிளியர் ஆகும். உடனடி நிவாரணம். இப்போ ஆன்டிபயோட்டிக் போடினோம் மருந்தரைக்கணும் மாறையிலேருந்து திருப்பி மூக்கு பிடிக்கிற பம்புகள் எல்லாம் பாவிக்கணும். ஆனால் இது ஒரு இயற்கையானது நல்ல சிறப்பாக இருக்கும். ஒடியல் மாவில் நண்டு இறால் மீன் போன்றவற்றை போட்டு மரக்கறி பைத்தங்க மரவள்ளிக்கிழங்கு போன்ற மரக்கறிகளையும் போட்டு காய்ச்சி அரிசியும் போட்டு இங்கு வழங்கப்பட்டது. அதே போல் அங்கால பார்த்தீங்கன்னா சிறுதானிய சாமை அரிசியும் மதிய உணவாக சிறுதானிய உணவு பரிமாறப்பட்டது. அதனுடைய காட்சி தான். அதே போல் இங்கு வடமாகாண சுதேசி மருத்துவ திணைக்களத்தினால் இந்த சிறுதானிய உணவுகள் தொடர்பான ஒரு காட்சி காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது பாருங்க. அதாவது இதனுடைய நன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் கையேடுகள் கூட வந்த அன்பர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. இலகுவான யுவாசன முறைகள் இலகுவான சாப்பாட்டு முறைகள் பாருங்க. யுவாசன முறைகள்
அதேபோல் இப்பொழுது பெரும்பாலான உலகிலே மாற்றி வதைக்கும் நோய் நீரிழிவு தொடர்பான சிகிச்சை உணவு பட்டியல் போட்டுங்க. காலை என்ன, மதியம் என்ன, இடைப்பட்ட ஒன்று ஒன்றாக போடப்பட்டுள்ளது. இடைப்பட்ட உணவுகள், பச்சையாக சமைத்துக் கொள்ளக்கூடிய உணவுகள், உணவில் சேர்க்க வேண்டிய கீரை வகைகள், தினமும் சாப்பிடக்கூடிய பல வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. எங்களுடைய லைஃப் ஸ்டைல் அவ்வாறு மாற்றமடைந்தது. ஆனால் சிறுதானியம், இயற்கை உணவுகள்லாம் ஆரோக்கியம் என்பது தொடர்பாக இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. அதேபோல் இயற்கை பானங்கள், அதாவது சங்குப்பூ இல்லை கருத்தப்பூ கொடிப்பார்கள், அதை நாங்கள் பானமாக பயன்படுத்தலாம். அருகம்புல்லை பயன்படுத்தலாம், செம்பருத்தம்பூவை பயன்படுத்தலாம், தேசிக்காய் பயன்படுத்தலாம், கற்றாழை போன்றவை எல்லாம் இப்பொழுது டீ பேக்கெட்டாக ஒன்றால் ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஆனால் இது நாள் குறைஞ்சி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இலைக்கஞ்சி, புராண காலங்களில் காலை உணவாக இலைக்கஞ்சி பள்ளிக்கூடங்களில் கொடுக்கின்ற முறை கூட காணப்படுகின்றது. அது எல்லா தானியங்களும் தருவோம், நியூட்ரிஷன் வேல்யூ கூட்டினது. அதே மாதிரி இங்கே குரக்கன் ரொட்டி, குரக்கன் தொதல், குரக்கன் புட்டு, என்ன குரக்கன் எல்லாம் நெல்ல நீரிழிவுக்கெல்லாம் நெல்லம். சிறுதானியங்கள் வந்து தானியமாக இருந்தாலும் அளவில் சின்ன எல்லாமே சின்ன இருக்கிறதால சிறுதானியம்னு சொல்லுவாங்க. இதில் குரக்கன், சாமை, தினை, விறகு, இறங்கு அதுகளெல்லாம் இருக்குது. இது முந்தி நாட்கள் பாவிச்சு கொண்டு வந்தது. இப்போ வந்து அந்த உணவு பழக்க வழக்கங்கள் தொடர்பான அறிவு இல்லை. இருந்தாலும் நாங்கள் எங்கட நேரம் இல்லை அப்படியான காரணங்களை சொல்லி அதை எடுக்கிறோம். உற்பத்தி இப்போ ஓகே, இப்போ வந்து அதுவும் காரணங்களில் ஸ்பெஷலாக அதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. குரக்கன், சாமியெல்லாம் பவுடர் ஃபார்மிலேயே இருக்குது. முந்தி நாட்கள் ஆறுதலாக இருந்து சமைச்சு சாப்பிடுறது. இப்போ எல்லாரும் தூரமாக ஓடிக்கொண்டிருக்கிறதால இப்போ திணையண்டா தினமாக இருக்கும். அப்போ சின்ன ஆக்கள் குரக்கன்டா குரக்கன்மா இருக்கும். அப்போ நாங்கள் அதுலேயும் சாமை தான் கூட டேஸ்ட் கூடினது. அப்போ நாங்கள் புட்டதுகள் அவிக்கல சாமை, தினை, மாலை அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணி அரிசி மாவை 1 கிலோ யூஸ் பண்ணுவோம்னா இதில் ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ மிக்ஸ் பண்ணிக்கல எங்களை சாப்பாடு டேஸ்டாக இருக்கும். என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொன்னால் இதில் பிளட் சுகர் மெயின்டைன் பண்ணுற தன்மை இருக்குது. மற்றது நார்ச்சத்து கூட ஃபைபர் கண்டென்ட் கூட இருக்கிறதால இங்கே அடிக்கடி சாப்பிடணுமென்ற ஒரு எண்ணம் வராது. மற்றது வந்து போஷன் அதுகள் ஃபைபர் கூட இருக்கிற மற்றதுல விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கூட இருக்கிறவே. இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான் காமன். அப்போ சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் கூட கொடுக்க சொல்லி கூடுதலாக வந்து சாமை, திணை எல்லாம் பாவிக்கலாம். விறகு எல்லாமே கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்ரீலங்காவிலே கல்டிவேட் பண்ணினதுதான் இருக்கு. உரவதுகள் ஆர்கானிக் ஃபார்மிங் தான் கூட செய்யணும். அவன் நீங்கள் குறைந்து கொண்டு போகிறேன்னா பவுடர் ஃபார்ம்லேயே எடுக்கலாம். அது நல்ல பெக் சைஸில் இருக்கு. சாமியா இது தினை, இது சின்னாக்கள் எல்லாம் கூட சாப்பிடுவேன். டேஸ்டாக இருக்கும். பாயாசம் அது இடியப்பம், இட்லி, சோறு எல்லாம் செய்யலாம்.
பாருங்க, இதில் நாங்கள் சில பேர் இந்த பதம் தெரியாண்டு கனை பேர் இதில் எந்த ஒரு பொருட்களும் செய்வதில்லை. இந்த சோறு தானே அரிசி தெரியாண்டு பாருங்க, நாங்கள் இட்லியாகவோ இல்லது பொங்கலாகவோ இல்லை ஒரு இடியப்பமாகவோ இல்லை நாங்கள் எல்லாம் அரிசி மாவோட இதில் மிக்ஸ் பண்ணியும் நாங்கள் இதை சமைச்சு கொள்ளலாம். அதேபோல்தான் உடல் எடை குறைப்பது என்பது இப்பொழுது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அது இந்த சிறுதானியங்களை நாங்கள் உணவாக உட்கொள்கின்ற பொழுது இலகுவாக குறைத்து கொள்ளலாம். அநேகமானக்கள் இந்த வாயை கட்டுவதில்லை, அதாவது உடம்பு குறைக்க கொண்ட வாயை மூடி, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடாமல் இருந்தாலும் உடம்பு குறைக்கலாம். ஆனால் அதையெல்லாம் இப்பொழுது பின்பற்றுவதில்லை. பாருங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடாலும் இப்படி உடம்பு கூடு வேண்டும். சிறுதானியங்களை சாப்பிட்டால் அவர் இஞ்சி இடுப்பழகி மெல்லிசாக எடுக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. பாருங்கள், அது ஒரு காட்சிப்படுத்தப்படுகிறது. அதே மாணவர்கள் வாயை கட்டுப்படுத்துவாங்க, இல்லையான உடம்பு குறைய வேண்டும் என்று மருந்துகளையே நாடுகின்றது. ஆனால் உணவே மருந்து, மருந்தே உணவு. எனவே இவ்வாறான இலகுவான சாப்பாடுகளை, இயற்கையான சாப்பாடுகளை, மருத்துவ சத்து நிறைந்த, போஷணை சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுகின்ற பொழுது நாங்கள் என்றும் ஆரோக்கியமாக வாழலாம். அதெல்லாம் காட்சிப்படுத்தப்படுகின்றது. பாருங்கள், இதில் ஒரு சிறுதானிய ஆரோக்கியத்தின் சுவை என்று